ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி. அவ்யக்த பாப்தாதா, மதுவன். 19/7/1969. 0 மற்றும் ஹீரோ ஆகுங்கள். இன்று எதற்காக அழைத்தீர்கள்? சக்தியை நிறைத்து கொள்வதற்காக. சக்தியை நிறைத்து கொள்வதற்காக அழைத்தீர்கள் எனில் எந்த விஷயத்தில் சக்தியற்றவராக கருதுகின்றீர்கள்? விசேஷமாக எந்த விஷயத்தில் பலத்தை நிரப்ப வேண்டும்? சேவையில் கூட பலம் எதன் மூலம் நிரம்பும்? தனக்குள் எவ்வளவு பலம் நிறைந்துள்ளது என்பதை சோதிக்க வேண்டும். உங்கள் அனைவருடைய பெயரே சிவசக்தி ஆகும். ஆகவே சக்திகளிடம் சக்தி இருக்கத்தான் செய்கிறது. அல்லது சக்தி சொரூபம் ஆகிக் கொண்டிருக்கின்றீர்களா? எந்த ஆபரணம் பாப்தாதாவினுடைய சிருஷ்டியினுடைய அலங்காரம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றது என்பதை காண்பதற்காகவே பாப்தாதா வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது ஆபரணமோ தயாராகிவிட்டது. ஆனால் தயாரான பிறகு என்ன செய்யப்படுகின்றது? மெருகேற்றப்படுகின்றது. அதாவது போலிஷ் செய்யப்படுகின்றது. இப்பொழுது மெருகேற்றப்படுவது மட்டும் பாக்கியுள்ளது. எந்த முக்கியமான விஷயத்தில் மெருகேற்றப்பட வேண்டும் என்றால், அனைவரும் அதிகத்திலும் அதிகமாக அவ்யக்த ஸ்திதியில் இருப்பதற்காக விசேஷமாக நேரம் ஒதுக்க வேண்டும். அவ்யக்த ஸ்திதியின் மெருகேற்றப்படுவதுதான் பாக்கியுள்ளது. தங்களுக்குள் உரையாடும் பொழுது ஆத்மா என்ற ரூபத்தில் பாருங்கள். சரீரத்தில் இருந்த போதிலும் ஆத்மாவையே பாருங்கள். இது முதல் பாடமாகும். இதுவே அவசியமாக உள்ளது. இதுவரையில் கேட்ட அனைத்து தாரணைகளை வாழ்வில் கொண்டு வருவதற்காக இந்த முதல் பாடத்தையே பக்கா செய்ய வேண்டும். இந்த ஆன்மீக திருஷ்டி நடைமுறையில் குறைவாக உள்ளது. சேவையில் அதிக வெற்றி கிடைக்க வேண்டும் என்றாலும் ஆத்மஸ்திதியில் இருந்து சேவை செய்ய வேண்டும். இந்த ஆன்மீக திருஷ்டி நினைவு எவ்வளவு உள்ளது என்று எப்பொழுதாவது சோதித்திருக்கின்றீர்களா? தன்னுடைய சேவைக்கான முடிவை கொண்டு இந்த ஸ்திதியை அறிய முடியும். இந்த நிலையானது விளக்கு போன்றதாகும். விட்டில் பூச்சிகள் தானாகவே விளக்கை நோக்கி கவரப்பட்டு செல்கின்றன. நீங்கள் அனைவரும் ஆசிரியர்களே. மற்றபடி ஆசிரியர்களிலிருந்து என்னவாக ஆகுவதற்காக வட்டிக்கு வந்திருக்கின்றீர்கள்? நீங்கள் மிகவும் யோசிக்கின்றீர்கள். ஆனால் மிக எளிதானதாகும். தனக்கு சமமாக ஆகுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். தனக்கு சமமாக என்றால் 0 ஆகுவதற்காக அழைக்கப்பட்டுள்ளீர்கள். 0வில் விதை, அதாவது புள்ளியும் அடங்கும். மேலும் ஏதாவது தவறான காரியம் ஏற்பட்டுவிட்டாலும் கூட அதையும் 0 ஆக்கிவிட வேண்டும். ஆகவே விசேஷமாக 0வை நினைவு செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அனைவரையும் விட சிறிய உருவம் தந்தையினுடையதும் மற்றும் உங்கள் அனைவருடையதும் ஆகும். ஆகவே இப்பொழுது 0வை நினைவில் வைத்திருக்கின்றீர்கள். ஹீரோ, அதாவது கதாநாயகன் ஆகிவிடுவீர்கள். முதல் பாடமே போலீஸ் செய்வதாகும். இதுவே அவசியமானதும் ஆகும். முழு நாளிலும் இந்த ஆன்மீக திருஷ்டி நினைவு எவ்வளவு உள்ளது என்று எப்பொழுதாவது சோதித்திருக்கின்றீர்களா? தன்னுடைய சேவைக்கான முடிவை கொண்டு இந்த ஸ்திதியை அறிய முடியும். இந்த நிலையானது விளக்கு போன்றதாகும். ஹீரோ நடிகனாகவும் இருப்பார். பாப்தாதாவிற்கு பிரியமானவராகவும் இருப்பார். இரத்தினத்தையும் ஹிந்தியில் ஹீரோ என்று சொல்லப்படுகின்றது. மற்றும் முக்கிய நடிகரை பற்றியும் ஹீரோ என்று சொல்லப்படுகின்றது.
எதற்காக அழைக்கப்பட்டீர்கள் என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா? 2 வார்த்தைகளை மட்டும் நினைவு கூறுவதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அவை 0 மற்றும் ஹீரோ. இந்த 2 விஷயங்களை நினைவில் வைத்திருந்தீர்களெனில் தந்தைக்கு சமமாக சர்வ குணங்களிலும் சம்பன்னம் ஆகிவிடுவீர்கள். அதாவது முழுமை ஆகிவிடுவீர்கள். விஸ்தாரத்தை அடக்கி கொள்ளப்படுகின்றது அல்லவா? 15 தினங்களாக அதிகம் பயின்றீர்கள். பிறகு பாப்தாதா உங்களுக்கு விஸ்தாரத்தை சாரமாக எடுத்துரைக்கின்றார். மற்ற அனைத்தும் மறந்து போனாலும் இது மறக்காது. இதை நினைவில் வையுங்கள். பிறகு பாருங்கள் சபையில் எவ்வளவு விரைவாக மாற்றம் ஏற்படுகின்றதென்று. நாமும் மாற வேண்டும் மற்றும் சமயமும் மாற வேண்டும். நம்முடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதே உங்கள் அனைவரின் விருப்பமாக உள்ளது. வீட்டிற்கு செல்வதற்கான விருப்பம் இருக்கின்றது எனில் இந்த 2 விடயங்களை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். பிறகு குறைகளுக்கு பதிலாக அதிசயம் செய்து காண்பிப்பீர்கள். அமிழ்ந்துவிடும். பிறகு மேலும் எங்கு பார்த்தாலும் கேட்டாலும் அதிசயமே அதிசயமாக காண்பார்கள். ஆகவே இந்த பட்டியல் என்னவாக ஆகிச் செல்வீர்கள்? 0. 0வில் எந்த விஷயமும் இருக்காது. எந்த ஒரு பழைய சம்ஸ்காரமும் இருக்காது. இங்கு விடுவதற்காக வந்திருக்கின்றீர்கள். ஆகவே எதை விட வேண்டியிருந்ததோ அதை நல்ல முறையில் விட்டு விட்டு செல்கின்றீர்களா அல்லது கொஞ்சம் தன்னுடன் எடுத்து செல்வீர்களா? எதை விட்டிருக்கின்றீர்களோ மற்றும் எவ்வளவு விட்டிருக்கின்றீர்களோ, சிறிது காலத்திற்காக விட்டிருக்கின்றீர்களா அல்லது சதா காலத்திற்காக விட்டிருக்கின்றீர்களா? குழுவின் சக்தியினால் விட்டு விட்டீர்களா அல்லது தன்னுடைய எந்த சக்தியினால் விட்டுவிட்டீர்கள்? குழுவினுடைய சக்தி உதவி செய்கின்றது எனினும் குழுவினுடைய சக்தியின் கூடவே தன்னுடைய சக்தியும் வேண்டும். எப்பொழுதாவது எதையாவது விட்டு விடுகின்றீர்கள் எனில் அதை சதா காலத்திற்காக விடுதல் வேண்டும். பாப்தாதாவிற்கு நீங்கள் அனைவரும் பிரியமானவர்களே. ஏனெனில் தந்தை கூட குழந்தைகளாகிய உங்களுடைய உதவியுடன் காரியம் செய்வித்து கொண்டிருக்கின்றார். ஆகவே காரியத்தில் உதவியாளராக இருப்பவர் பிரியத்திற்குரியவரே ஆவார். ஆனால் உதவியாளர் ஆவதன் கூடவே தைரியசாலியாகவும் ஆவது என்பது அவ்வப்பொழுது குறைவாகவே உள்ளது. சில சமயம் தைரியத்தை இழந்து விடுகின்றனர். ஒருவேளை தைரியம் உள்ளது என்றால் நிச்சயமாக உதவி கிடைக்கும். ஆகவே உதவியாளர் ஆவதன் கூடவே கொஞ்சம் தைரியசாலியாகவும் ஆகுங்கள். சின்ன சின்ன விஷயங்களில் தைரியத்தை இழந்து விட வேண்டாம். தைரியசாலி ஆவதனால் உங்கள் அனைவரின் விருப்பமும் பூர்த்தியடையும். இப்பொழுது தைரியம் அவசியமாக உள்ளது. தைரியம் எவ்வாறு ஏற்படும்? ஒவ்வொரு சமயம், ஒவ்வொரு அடியில், ஒவ்வொரு சங்கல்பத்திலும் பலியாவதால் ஏற்படுகின்றது. யார் பலியாகின்றாரோ அவரிடத்தில் தைரியம் அதிகம் இருக்கும். ஆகவே எவ்வளவுக்கவ்வளவு தன்னை பலியாக்குகின்றீர்களோ அவ்வளவிற்கு அவ்வளவே கழுத்து மணி மாலையில் அருகாமையில் வருவீர்கள். இப்பொழுது பலியாவீர்கள். பிறகு பிரபுவின் கழுத்து மணிமாலை ஆவீர்கள். ஒருவேளை பலியாகியபடியே கர்மங்களை செய்தீர்கள் என்றால் பிறரையும் கூட பலியாக செய்வீர்கள். அவர்களே வாரிசு என்று அழைக்கப்படுகின்றனர். இப்பொழுது பிரஜைகள் அதிகம் உருவாகுகின்றனர். வாரிசுகள் குறைவாக உருவாகுகின்றனர். எவ்வளவு அதிகமாக உருவாக்குவீர்களோ அவ்வளவே அருகாமையில் வருவீர்கள். ஆகவே இப்பொழுது வாரிசை
உருவாக்குவதற்கான திட்டத்தை சிந்தியுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.